புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை நன்றியோடு வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய பொற்பாதங்களை நன்றியோடு வணங்குகிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் நவம்பர் 4ஆம் தேதியிலே இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அறிவித்திருக்கிறது. SIR என்று சொல்லக்கூடிய தீவிர திருத்தல் அறிவித்திருக்கிறது. அந்த பணியினை நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் BLA2 என்று சொல்லக்கூடிய முகவர்கள் மிக அற்புதமாக இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் தமிழகத்திலே திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் என்பதற்காக இந்த களப்பணியை முடுக்கி விடுவதற்காக அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இங்கே இந்த கூட்டத்திலே பகுதி கழக செயலாளர்கள், அதுபோல் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள், அதேபோல் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர்கள் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மக்களுடைய நோக்கம், பொதுமக்களுடைய ஒரே நோக்கம், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி. மீண்டும் தமிழகத்திலே அம்மாவினுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மாநகராட்சி பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், ஆளுங்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள், அதுவும் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அங்கே வரக்கூடிய BLO என்று சொல்லக்கூடிய அந்த பூத் நிலை அலுவலர்களை மிரட்டி நாங்கள் கையெழுத்து வாங்கி கொடுக்கிறோம், எங்களிடத்திலே மொத்த படிவத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. ஆகவே அப்படி செய்பவர்களையெல்லாம் நம்முடைய BL2 ஆக இருக்கக்கூடிய நம்முடைய முகவர்கள் எல்லாம் அந்த பகுதியிலே போய் அப்படிப்பட்ட நிலை வராமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது பொதுவாக இந்த பல்கா வாங்கக்கூடிய நிகழ்வு ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே நாங்கள் ஒரு பெட்டிஷனை கொடுத்திருக்கிறோம். அந்த பெட்டிஷன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களது பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மீண்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்